ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் சேனல், உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் நாம் 2024-25ஆம் ஆண்டு கலை திருவிழாவில் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் பீபர்ட்ஸ் குழுவினரின் அசத்தலான வில்லுப்பாட்டை கேட்டு ரசிக்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தென்னிலாப்பாக்கம். நாங்கள் அனைவரும் 8ஆம் வகுப்பு படிக்கிறோம். என் பெயர் மா ஜெயலட்சுமி. என் பெயர் மூவினிதா. என் பெயர் ராமோனிகா. என் பெயர் ராமோகனா. என் பெயர் ஏ சரண்யா. எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி, இப்ப வில்லுப்பாட்ட ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். தன்னத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே, வந்தருள் வாய்க்காலை மகளே, சந்தத்தோடும் தாளத்தோடும் சிந்து கவி பாட சிந்து கவி பாட வந்து விட்டோம் மேடையின் மேலே, வந்து விட்டோம் மேடையின் மேலே, கலை திருவிழாவிலே போட்டியிட நாமும் வந்தோம். ஆமாம் நாமும் வந்தோம். அக்கா அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே சந்தேகமா? ஏன் டவுட்? அமைதியாயிரு. சரி விடு, என்னன்னு தான் கேட்போம். கலைமகள் கலைமகள் சொல்றீங்களே, அது யாருக்கா? ஓ, இதுவே உனக்கு டவுட்டா? சரி சொல்றேன், கேட்டுக்கோ. நம்ம எல்லோருக்கும் கலையை கத்துத்தர கத்துத்தர. நம்ம அரசு பள்ளிகள் இருக்கே. ஆமா இருக்கு. கலைக்கு அதிபதி நம்ம கலைமகள் அல்லவா? அவளை கூப்பிடணும்னா எப்படி? அப்படியாக்கா? அப்போ கலைமகள் துணையோடு கலை திருவிழாவில போட்டியிட போறோமாக்கா? ஆமா, ஆமா. அக்கா, வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். இங்க அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தென்விழாப்பாக்கம் பீபர்ட்ஸ் குழுவின் சார்பாக வணக்கமுங்க. வணக்கமுங்க. வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. நல்ல தமிழ் தந்தவர்க்கும் வணக்கம் அம்மா. இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும் வணக்கம் ஐயா. என்னை வளர்த்த ஆசிரியருக்கும் வணக்கம் அம்மா. குருவியருக்கும் சான்றோருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, அம்மா வணக்கம் அம்மா. அக்கா, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? சரிதான், சந்தேகம் மட்டும்தான் உனக்கு வரும்னு நினைச்சேன். இப்ப நான் உணர்ந்தேன். அக்கா, நீயே சொல்லுக்கா. தானன்னன்ன என்று சொல்லி ஏழு சன்னங்களின் தரத்தோடு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு பற்றி பாடிட வந்தோம். அதனை நீங்கள் காதில் வாங்கி போட்டியிட கேட்டோம். அது சூழல் இல்ல, சூழல் பாதுகாப்பு. அப்படின்னா சொல்றேன் கேளு. அக்கா அக்கா, நான் சொல்றேன்க்கா. சரி சொல்லு. சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நிலம், நீர், காற்றை குறிக்கும். இத மனிதர்களாகிய நாம எந்த விதமான பாராபட்சமும் இல்லாம மாசுபடுத்திக்கிட்டே இருக்கோம். எப்படிக்கா? சமுதாயத்தை நகரமயமாக்கல், அதிகரித்து வரும் வாகனங்கள், தொழிற்சாலைகள், வீட்டுக் கழிவுகள், பிற கழிவுகள் போன்றவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதாலேயும் பிளாஸ்டிக் கழிவுகள் நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறது. அதோட விட்டமா மரம் வெட்டுறது மட்டுமல்லாம ஒரு முறை மட்டும் யூஸ் பண்ணி தூக்கி போற பிளாஸ்டிக் பையனை கொஞ்ச நஞ்சு அட்டுழியமா நம்ம பண்றோம். சரி இருக்கட்டும், எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் சாப்பிட்டு வந்துருந்தா. அது தீனி, இந்த மாதிரி பல பேர் எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனையும். சாப்பாட்டுல என்னக்கா பிரச்சனை? உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, நான் பாட்டா பாடுறேன் கேளு. ஆத்தோரத்திலே அலமரம் வெப்பமரம் ரோத்தோரத்திலே புளிய மரம் வெல மரம் ரொம்ப இருக்கே. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம் காரணம். அந்த மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. ஆத்தோரத்திலே அலமரம் வெப்பமரம் ரோத்தோரத்திலே புளிய
பிளாஸ்டிக்கை பத்தி சொல்லி மாளாதுங்க. ஆரம்பிச்ச நேரம் போதாதுங்க. சொல்லி மாளாதுங்க. ஆரம்பிச்ச நேரம் போதாதுங்க. அக்கா, நகரத்துல யூஸ் பண்ண பிளாஸ்டிக் எல்லாம் கடையில கலக்குறாமே. ஆமா, அதனாலதான் கடலுக்குள்ள எல்லா உசுரும் மாட்டிக்கின்னு முழிக்குது. குப்பை கூடம் டன் கணக்கா, மீனுக்கெல்லாம் தண்டனக்கா. மீனுக்கு மட்டும் இல்ல, இப்படியே போச்சுன்னா வருங்காலத்துக்கே தண்டனக்கா தான். இப்ப தெரியுதா நாம எவ்வளவு அட்டூழியம் பண்றோன்னு? 10 பைசா பொருளை வாங்கி அதை பிளாஸ்டிக் பையில போட்டு வரோம். மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கி போய், மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கி போய், மண்ணீர பூமிக்குள்ள போகாம தடுத்துடுது. வற்றாத கேணி கூட வச்சு போக வச்ச இந்த மக்காத பிளாஸ்டிக் பையில வாங்காம விட்டு விடு. இப்படி செப்பறியா இவ்வளவு வேலை பண்ணுது. ஆனா அவசரத்துக்கு பொருள் வாங்கினா என்னக்கா பண்றது? என் கோழிப்பையில வாங்கு, துணிப்பையிலாவது வாங்கு, காகித பையிலாவது வாங்கு. இப்படி செஞ்சா மழை பெய்யும், நிலத்தடி நீர் அதிகரிக்கும், பயிர் பச்சையெல்லாம் வளர்ந்து சந்தோஷமா சௌக்கியமா இருக்கலாம். இதை எங்க போய் சொல்ல, எப்பத்தி ரோயிட்ட சொல்ல, இதை எங்க போய் சொல்ல, எப்பத்தி ரோயிட்ட சொல்ல. இப்படி சுற்றுச்சூழல் பாழா போக நாமளும் நம்ம வாழ்க்கை முறைதான் காரணம். உயிர் வழியா புதுசு புதுசா சொல்லுறீங்களேக்கா. சரி சரி அக்கா அக்கா, நான் சொல்றேன்க்கா. சரி சொல்லு. உயிர் வழிங்கிறது நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன். காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் நம்ம சுவாசிச்சா உயிர் வாழறோம். காற்றை மாசுபடுத்தி நாமளே நம்ம உயிருக்கு உழைச்சிக்க போறோம். காற்று இருக்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியல. அது நாம ஒண்ணுமே பண்ணதில்லையே. நாம அது ஒண்ணுமே பண்றது இல்லையா? குப்பைகளை இருக்கிறது யாரு? நெகிழிகளை கொளுத்துறது யாரு? குளிர்சாதன பெட்டிய பயன்படுத்துறது யாரு? பேட்டரி வாகனத்தை பயன்படுத்துறது யாரு? பெருசான புகைய ஊடுறது யாரு? யாரு? இப்ப சொல்லு, யாரு? இதை எங்க போய் சொல்ல, எப்பத்தியோ இந்த சொல்ல, இதை எங்க போய் சொல்ல, எப்பத்தியோ இந்த சொல்ல. இது சுற்றுச்சூழல் பாழா போக நாமளும் நம்ம வாழ்க்கை முறைதான் காரணம். பாத்தியே சொல்லிடலாம். மரங்களை அதிகமா நட்டு வச்சு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒதுக்கி வச்சு, எரிகிற பொருட்களை குறைச்சி வச்சு, பேட்டரி வாகனத்தை பயன்படுத்தி, தொழிற்சாலை புகைகளை ஃபில்டராக்கி, நாங்க சொன்ன அத்தனையும் ஃபாலோ பண்ணி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி பண்ணி, எல்லோரும் நலமாக வாழ எண்ணி, வாழ்வோமே சுகமாக கடமை எண்ணி, சாமி தந்த வரும் இந்த பூமி அதை காக்க வந்த எல்லோரும் சாமி சாமி. சாமி தந்த வரும் இந்த பூமி அதை காக்க வந்த எல்லோரும் சாமி சாமி. அக்கா, நான் போய் வரேங்க. இப்பவே போய் 4 மணி நேரம் பிளாஸ்டிக் பொருட்களை தூக்கி போடணும். இது நன்றி சொல்லிட்டு போலாம். சரிக்கா. தன்னணக்கம் என்று சொல்லியே நன்றிகள் சொன்னோம்.